நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஒரு பையன் ஸ்கூல் முடிந்து வீட்டிற்கு செல்கிறான். வழியில் ஒரு மாடு நின்றது. அவன் கோ கோ என்று சொன்னான். மாடு போகவில்லை. கீழே கடந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த மாட்டை அடித்தான். மாடு நகர்ந்தது. அப்போது அவன் புரிந்து கொண்டான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். A stationary object will not move unless applied force. மறுநாள் ஸ்கூல் முடிந்து வீட்டிற்கு செல்கிறான். வழியில் அதே மாடு நின்றது. அவன் கோ கோ என்று சொல்ல மாடு போகவில்லை. அவன் டயர்டாக இருந்ததால் கீழே கடந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த மாட்டை ஓங்கி அடித்தான். மாடு மா என்று கத்தியபடி நகர்ந்து சென்றது. அப்போது அவன் புரிந்து கொண்டான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். F = ma. Force is equal to the rate of change of its momentum. மறுநாள் ஸ்கூல் முடிந்து வீட்டிற்கு செல்கிறான். வழியில் அதே மாடு நின்றது. அவன் கோ கோ என்று சொல்ல மாடு போகவில்லை. அவன் கொஞ்சம் கோபமாக இருந்ததால் கீழே கடந்த ஸ்டிக்கை எடுத்து ரொம்ப ஓங்கி அடித்தான். மாடு அவனை உதைத்து விட்டது. அவன் கீழே விழுந்தான். அப்போது அவன் புரிந்து கொண்டான் நியூட்டன்ஸ் third law of motion. For every action, there is an equal and opposite reaction.